உண்மையிலேயே ரமலான் நோன்பு என்பது 30 நாட்கள் நோன்பு இருந்து அந்த ரமலான் அந்த மாதத்தை கொண்டாடுவது என்பது இஸ்லாமியர்களுடைய ஒரு நிகழ்வாக ஆண்டாண்டு காலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாம் என்று சொன்னால் அந்த மதத்தில் 5 கோட்பாடுகள் இருக்கிறது. கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ். இந்த 5 தொழுகைகளும் யார் கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தான் ஒரு உண்மையான இஸ்லாமியாக கருதப்படுவார்கள் என்று குர்ஆன் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறார். அதே போலதான் இஸ்லாம் என்று சொன்னால் ISLAM. I ஃபார் இசா தொழுகை, S ஃபார் சுபு தொழுகை, L ஃபார் லொகத் தொழுகை, A ஃபார் அஜர் தொழுகை, M ஃபார் மகரிப் தொழுகை. இந்த 5 நேர தொழுகைகளையும் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. இந்த ரமலான் மாதத்தில் தான் 26வது நாளில் குர்ஆன் இறக்கியதாக வரலாறு சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் இந்த இஸ்லாத்தில் குர்ஆனில் சொல்லப்பட்டிருப்பது 6666 ஆயத்துக்கள், 4444 சலாத் நாரியாக்கள் இதெல்லாம் குர்ஆனிலே சொல்லப்பட்டிருக்கு. இதையெல்லாம் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் கடைபிடிக்க வேண்டும், எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருப்பது என்பது நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றாக இருந்தாலும் இதையெல்லாம் நினைவுபடுத்துகின்ற வகையில் ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் நாம் எல்லோரையும் இந்த நேரத்தில் இதே இடத்தில் ஒருமித்த இடத்தில் ஒருமித்த கருத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மையெல்லாம் அழைத்து இவ்வளவு தூரம் பெருமைப்படுத்தியதற்கு அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருப்போர் எத்தனை பேர்கள் நீங்கள் கப்பாவுக்கு போயிருக்கீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஜித்தாவிலிருந்து கப்பா வரைக்கும் நான் போயிருக்கேன். ஆனால் கப்பாவுக்கு ஒரு முஸ்லீம் அல்லாதவர்கள் யாரும் அங்கே போக முடியாது. அதனால் அந்த ஜித்தாவிலிருந்து ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜில் ஒரு போர்டு போட்டிருப்பாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் அங்கே போகக்கூடாது என்று போட்டிருப்பாங்க. அதுவரையும் நாங்கள் என்னுடைய நண்பர்களோடு போய்விட்டு. அது கிறிஸ்தவர்களுடைய போஜியங்களாக இருக்கக்கூடிய சீனாய் மலை, நோவா மலை, அது இஸ்ரேல், ஈஜிப்ட், ஜெருசலேம், எல்லா இடங்களுக்கும் நானும் போய்கொண்டேன். காரணம் எதற்கு சொல்கிறேன் சொன்னால், எல்லாம் ஒன்றே குலம் ஒருவரே தேவை என்ற முடிவு இருந்தாலும் கூட பல மதங்கள் இருந்தாலும் பல வழிகளில் இறைவனை சென்றடைவதற்கான பல மாற்றங்கள் இருக்கிறது. அதில் இஸ்லாமும் ஒன்று என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு, பாரத நரேந்திர மோடி அவர்கள் எல்லோருக்கும் எல்லாம் அந்த திட்டத்தை வைத்திருக்கிறார்கள். சப்கா சாத் சப்கா விகாஸ் என்கின்ற திட்டம் தான். ஆக வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர்கள் இஸ்லாமியில் இருக்கிறார்கள். உத்தரப்பிரதேசத்தில் நமது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறித்து பேசியது போல, ஆக பாரதிய ஜனதா கட்சி ஒரு மதம் சார்ந்த கட்சியாக நிச்சயமாக இல்லை என்பதை இந்த நேரத்தில் நான் பகிரங்கமாக தெளிவாக சொல்வதற்கு நான் கடமைப்பட்டேன். அதுதான் சப்கா சாத் சப்கா விகாஸ். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 17% இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அங்கே பாரதிய ஜனதா கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறது. அங்கே இஸ்லாமியர்கள் ஓட்டு போடாமல் நிச்சயமாக ஆளுங்கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்க முடியாது. அதை தமிழகத்தை பொறுத்த மட்டும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குறிப்பிட்டு பேசல. உண்மையிலே நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஊடகங்கள் அதை உண்மையிலே சொல்ல வேண்டும். ஒரு மதம் சார்ந்த கட்சியாக ஒரு மதத்தை வாக்குகளுக்காக பயன்படுத்துகிற ஒரு கூட்டணிக்கு நாம் உண்மையான இஸ்லாமியர்கள் யாரும் ஆதரவு தரக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு ஒரு தாய் பிள்ளைகளாக நாம் தொடர்ந்து வாழ்வோம், பயணிப்போம், நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வோம். ஐயா ஜி.கே. வாசன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.